எதுவுமே தெரியாமல் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களில் சின்ன சின்ன பிசாசுகள் எல்லாம் போது. ஒரு சில பிசாசுகள் இயேசு கூட இல்லாதவங்களே ஓட்டினாங்க. நீங்கள் ஜெபிச்சா உங்கள் பையன் சரியாகும், உங்கள் குழந்தை சரியாகும். சில காரியங்கள் அது பூதகரமான வியாதியாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு உத்தம விசுவாசிகள் ஜெபித்து கேன்சர்லாம் சரி பண்ணியிருக்காங்க. கர்த்தர் சரி பண்ணியிருக்கார். அந்த தனி மனுஷியாய் நின்று ஜெபித்தவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்க பிள்ளைகளை கர்த்தர் குணப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்திருக்கார், சாட்சிகளாக இருக்காங்க. எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க சாட்சியோடு வாழ்கிறவர்களாம் இருக்கிறாங்க. எனக்கு இது அறிமுகத்தில் அவங்க அறிமுகமானவர்கள், இது அடையாளமாச்சு கூட அறிமுகம் ஆகிருக்கலாம்னு சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. என்ன ஆனால் இதே இன்னொரு இடத்துக்கு தூக்கின்னு வர்றவனும் இருக்கிறான், ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? அதில் குணமும் ஆகும், குணம் ஆகாதையும் போகும். இதுவும் சொல்கிறேன். சிலது அதுதான் சொல்கிறது. இதெல்லாம் நடக்கிறத வச்சு டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆரம்பித்து மிகப்பெரிய இடர்களுக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. ஊழியம் செய்வானான்னு சொல்ல, ஆனால் முறைப்படி செய்கிறதுக்கு இந்த சத்துவம்லாம் தெரியணும். ஒரு சபைனா எத்தனை ஆத்துமாக்கள் வருதுன்னு தான் எல்லோருடைய கண் இருக்கும். சபைக்குள் இருக்கிற கட்டமைப்பு என்ன, அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். இதெல்லாம் தெரிந்து செய்தால் ஒரு தேவ பயம் இருக்கும். நீங்கள் பரிசுத்தவான்களாக இருப்பீங்க, செம்மையானவர்களாக இருப்பீங்க, சபையில் முதற் பலனானவர்களாக முதற் பேரானவர்களாகவும் இருப்பீங்க. அகெயின் ஐ எம் டெல்லிங், ப்ளீஸ் மைண்ட் தேர் இஸ் நோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃப்ளஷ். முதற் பேனாருக்கும் முதற் பலனானவருக்கும் இதெல்லாம் தாண்டி ஜெயித்து வருகிறவர்கள் கண்ணும் கருத்துமாக சபை திறக்கிறதுக்கு முன்னே வருவாங்க. சபை மூணு பேருக்கு போவாங்க. சபையில் எல்லாத்துக்கும் எல்லாமா நிற்பாங்க. கழுவுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் இறங்கிடுவாங்க. சொல்லி செய்யறதில்லை. அழைக்காராதனையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், பாடுறதோ வேலை செய்கிறதோ டக்குன்னு வந்து இறங்கிடுவாங்க. வந்து ஆகணும். இது இருதயத்தில் பீரிட்டு வரணும். அந்த தேவ அன்பு. யாரோ கல்யாணம் நான் எதுக்கு வரணும் அப்படின்லாம் இருக்க முடியாது. சபையார் நம்மெல்லாம் ஒரு பானம் பண்ணுறோம், ஒரு அப்பத்தை ருசிக்கிறோம், புசிக்கிறோம், தேவ செய்தி கேட்கிறோம். அடக்காராதனா எல்லாம் வரணும், திருமணம்னா எல்லாம் வரணும். அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ப்ளீஸ் கம் அண்ட் அட்டெண்ட் அண்ட் கிராண்ட் த ஃபங்க்ஷன். அந்த அந்த வைபவத்தை, ஏன்னா எல்லோரும் இந்த படிவத்தில் வரப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. சபை தான் அவங்களுக்கு கூட இருக்கணும். போதுக்கு நான் சொல்கிறேன். அவர் யாருனே தெரியாது. ஐயா எனக்கு தெரியும், என்ன தெரியும்ல, என் நிமித்தம் வாங்க. நம்ம அவ்வளோ டக்குன்னு எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த மாதிரி சிக்னேட்ரி பாஸ்டர் கிடையாதுன்னு தெரியும் உங்களுக்கு. சொல்ல வர்ற கருத்து உங்களுக்கு புரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் அதான் இந்த இடத்துல தேவன் பிரித்து எடுக்கிறாரு. அவன் பாவம் கல்யாணம் பண்ணுறான், ஒவ்வொரு கல்யாணம் ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது பரிசுத்தவான்களுடைய கல்யாணமே சொல்கிறேன். என் கல்யாணத்தில் எங்கள் வீட்டார் இல்லை சொல்கிறேன். அதுவே பெரிய விமர்சனமாச்சு அந்த காலத்தில். அப்புறம் அதெல்லாம் கர்த்தர் ஆஃப் பண்ணார். அப்புறம் அவங்க வீட்டில் அது நடக்கிறப்ப புரிஞ்சுக்கினாங்க.